ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முருகன் சிலையை வச்சு இன்னொரு முருகன் சிலை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ரஃபாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக பிணையணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு பவுலில் மாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் மெழுகுவத்தி எடுத்துக்கலாம். நான் ஒயிட்டும் க்ரீனும் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிரையான்ஸ் ஒரு 3 எடுத்திருக்கேன் கலருக்காக. மெழுகுவத்தி க்ரீன் கலர் இருந்தனால அதே க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இது 2 பாயிலிங் மெத்தடில் நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் முருகன் சிலையை வச்சு இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கலாம். அச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா மெழுகுவத்தி, அதை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த சைடில் உள்ள மாவுலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா சூப்பராக விட்டு வந்துடும். சைடில் உள்ள மாவெல்லாம் சின்ன ஊசி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான அழகு முருகன் நமக்கு கிடச்சிட்டாரு. அழகு முருகனுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக பொட்டு வச்சு விட்ருக்கேன். இந்த முருகன் எப்படி இருக்காரு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.